சிவாய. இது ஸ்கொயர் பிளே ஆன்மீகம். அருணை மாரவியின் அன்பான வணக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் தெற்கு கோபுரவாசல் திருமஞ்சன கோபுர வீதியில் தண்டராம்பட்டு மணலூர்பேட்டை சாலை சந்திப்பில் வீட்டிருக்கும் ஸ்ரீ அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகியாய் விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். மூலஸ்தானத்தில் அருள் பாலிக்கும் அங்காளி 4 கரங்களுடன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு சிம்ம வாகனத்தில் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறாள். இடது தொடையில் இவ்வுலக ஆன்மாக்களை தாயில்லத்தோடு காக்கும் அம்மாவாகவும் சூலமும் கபாலமும் தாங்கி மேலிரு கரத்தில் அபயவரத்துடன் அருள் பாலிக்கிறாள். முன்புறம் சிம்ம வாகனம், அங்காளியின் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் முருகனும், வாசலுக்கு மேல் சப்த கன்னியர்களும் உள்ளனர். இவர்களுடன் பழமையான வேப்பமரம் ஒன்றும் காட்சியளிக்கிறது. மயான சூறை திருவிழா தொடங்குவதற்கு 10 நாட்களுக்கு முன்பே பம்பை இசைக்கலைஞர்கள் மூலமாக அம்மனுக்கு காலையும் மாலையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையில் பம்பை இசைக்கலைஞர்கள் முதல் கடவுளான விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், மகாவிஷ்ணு, எல்லை தெய்வங்கள் மற்றும் அங்காள பரமேஸ்வரியை பாடல் மூலமாக இந்த திருவிழா நன்றாக நடக்க வேண்டும் என்று வேண்டி வர்ணித்து அழைப்பார்கள். இத்திருக்கோயிலில் மயான சூறை திருவிழா 3 நாட்கள் நடைபெறும். அதில் முதல் நாளாக சிவராத்திரி அன்று மாலை 4 மணியளவில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் சக்தி கரகம் ஜோடித்து அங்காளம்மன் கோவிலுக்கு கொண்டு வருவார்கள். நண்பர்களே, நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வானது திருவண்ணாமலை அருள்மிகு அங்காள பரமேஸ்வர அம்மன் ஆலயத்திலிருந்து சக்தி கரகம் ஜோடிப்பதற்காக கோவில் நிர்வாகிகள் அனைவரும் திருமஞ்சன கோபுர வீதி வழியாக சென்று ராஜகோபுரம் வழியாக உள்ளே செல்கிறார்கள். சிவகங்கை தீர்த்தத்தை வந்தடைகிறார்கள். பின்பக்கம் இருப்பதுதான் 1000 கால் மண்டபம். கரகத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள் அனைத்தும் ஊர் பெரியவர்கள் எடுத்துட்டு போறாங்க. ராஜகோபுரம் நம் கண் முன்னாடி கம்பீரமா காட்சியளிக்குது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். பம்பை கலைஞர்கள் கரகஞ்சோடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீங்க பார்க்கறது சிவகங்கை தீர்த்த குளக்கரை. அங்காளம்மனை கரகமா ஜோடிக்கிற நிகழ்வை இப்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு கோவிலில் அனைவருக்கும் காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெறும். பிறகு நள்ளிரவு 12 மணியளவில் முகவெட்டு கப்பரை ஜோடித்து மயானம் சென்று அங்கே இருக்கும் சாம்பலை வைத்து ஒரு ஆண் உருவம் செய்து வைத்து பூஜை செய்துவிட்டு வருவார்கள். அதே நேரத்தில்
அன்று இரவு முழுவதும் மூலவர் அங்காளிக்கு 4 கால பூஜை விமர்சையாக நடைபெறும். ஐயா பிறந்தாமா, இந்த சிவன் எங்க இருக்கிறார் அப்படி கேட்கின்ற போது பார்த்தாவை கொண்ட வாசகன், அம்மா தங்கா பார்வதா, எனக்கு ஆபத்து வந்துட்டோமா, இந்த பிரம்மத்தை நீ தான் கட்டி திட்டும் போது நீ ஆள் கொள்ள வேண்டும் அப்படி சொன்ன உடனே, அப்படி நான் பிரம்மத்தை பிடித்தா எனக்கு பயிற்சி முடிக்குமாண்ணா? இந்த தாய் கேட்க பார்த்தாவை கொண்ட வாசகன், உன் தந்தைகள் பருவதி ராஜ வரவேணியா அங்க ஒரு குருவ நம சிவாயும் என் ஐயா மையப்பா பெரியாண்டாவா ஓன் குருவே நம சிவாயும் ஓ பக்தி பார்வதா பரமகுருவே நம சிவாயும். இக்காணொளியை பார்த்ததற்கு நன்றி. முதல் நாள் நிறைவு பெற்றது. அடுத்த காணொளியான பகுதி 2இல் மயானசூரை உற்சவத்தை காண்போம். சில மணி நேரங்களில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.